என்னோட பெயர் வாக்காளர் பட்டியல்ல இருக்கா? இல்லையா? அப்படி சேர்க்கறதுக்கு நான் என்ன பண்ணணும்? அப்படின்னு எல்லாம் கேட்டா, அதுக்குமே சில நெறிமுறைகள் இருக்கு. 2003ஆம் ஆண்டு கடைசியாக வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியல்ல உங்க பெயர் இருந்து, இப்போ இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியல்லயும் உங்க பெயர் இருந்துச்சு அப்படின்னா, நீங்க எந்த ஆவணங்களையும் சமர்ப்பிக்க தேவையில்ல. உங்களுக்கு நிச்சயமாக ஓட்டுரிமை உண்டு. இல்ல நான் இப்ப தான் வந்து ஓட்டு போட போறேன். நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டா, 2003ஆம் ஆண்டு வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியல்ல உங்க அப்பா, அம்மாவின் பெயர் இருந்து, இந்த முறை வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியல்கள்லயும் உங்க பெற்றோரின் பெயர் இருந்தது அப்படின்னா, உங்களுடைய பெயரையும் அந்த வாக்காளர் பட்டியல்ல அவங்க இணைத்துக்குவாங்க. அதற்கு சில சான்றுகள நீங்க கொடுக்க வேண்டியிருக்கும். புதிதா வாக்காளர் பட்டியல்ல உங்கள் பெயர சேர்க்கறதுக்கும், புலம்பெயர்ந்து வந்து நாங்க வேற ஊர்ல இருக்கோம். இந்த இடத்துல நாங்க வாக்களிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அதற்கான படிவங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டு, நீங்க வந்து சில சான்றுகள கொடுக்க வேண்டியிருக்கும். சரி எதையெல்லாம் வந்து அவங்க எடுத்துக்குவாங்க அப்படின்னு பார்த்தா, உங்களோட ஸ்கூல், காலேஜ் சர்டிஃபிகேட் கொடுக்கலாம். உங்களுடைய இருப்பிடச் சான்றிதழ் கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாம நம்ம கிட்ட இருக்க மத்த ஐடி கார்ட்ஸ வந்து அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. முன்ன பீகார்ல அறிவிச்சப்போ ஆதார் அட்டை வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லியிருந்தது. ஆனா, ஆதார் அட்டையுமே கூட இப்ப அவங்க ஒரு சான்றா எடுத்துக்கிறாங்க. ஆதார் அட்டை அப்படிங்கிறது நமக்கு இருப்பிட சான்றிதழோ, நம்மளுடைய பிறப்பு சான்றிதழ் அந்த வகையில இத எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா, இப்போ வந்து வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்புக்கு அந்த ஆதார் அட்டைய வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. சரி இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுக்கான வேலைகள் எப்ப தொடங்குது அப்படின்னு பார்த்தா, நவம்பர் 4ல இருந்து டிசம்பர் 4 வரைக்கும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் வீடு வீடா வந்து நம்மளுடைய தகவல்கள சரிபார்க்க இருக்காங்க.